ஐயோ, இதை யாருமே கேட்க மாட்டீங்களா? ஏன் எல்லாரும் இப்படி கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இப்ப திரு சாரை பார்க்க ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட திரு சார் தப்பா நடந்துக்க பார்த்தாராம். என்ன சொல்றீங்க? ஆமா மேம். என்ன மேடம், என்ன பிரச்சனை? என் பேரு ரியா. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி திருவ பார்க்க போயிருந்தேன். அப்ப ரூம்ல தனியா இருந்த என்ன கைய பிடிச்சு இழுத்து தப்பா நடந்துக்கிட்டாரு. நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, என்ன விட்டுடுன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டு, நீங்களே பாருங்க. ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றாங்க? திரு ஆஃபீஸ் தானே போயிருக்கான். ஹலோ, என்னது? என்னங்க சொல்றீங்க? என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னப்பா இதெல்லாம்? என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன சொல்லுங்க. அப்ப ரூம்ல தனியா இருந்த என்ன கைய பிடிச்சு இழுத்து தப்பா நடந்துக்கிட்டாரு. நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, என்ன விட்டுடுன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டு, எனக்கு நியாயம் கிடைச்சு ஆகணும். நான் போலீஸையும் மீடியாவையும் நம்பிதான் இருக்கேன். என்னப்பா இது? இப்படி ஒரு பொய் சொல்றா? திருமல அபாண்டமா பழி போடுறா? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்களே பாருங்க. இவ வேணும்னு இத பண்றா. இவள சும்மாவே விடக்கூடாதுப்பா. இவ வேணும்னு பெருசா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றா. இவளெல்லாம் சுட்டு கொன்னாதான் என் மனசே ஆறும். செத்த நீ இன்னைக்கு. நில்லுமா, நில்லு. அப்பா, திவ்யா, என்ன பண்ற நீ? அப்பா, உங்க கண்ணை எங்கப்பா? இப்ப எதுக்கு அதெல்லாம்? உங்க கண்ணை எங்கன்னு சொல்லுங்க. திவ்யா, அவளை இப்பவே சுட்டாதான் என் வெறி அடங்கும். இங்க பாரு, சொன்னா கேளு, அமைதியா இரு. நான் தான் சொல்றேன்ல. பா, திருவ பத்தி பப்ளிக்கா இத்தனை பேர் முன்னாடி அசிங்கமா பேசுறா. இவளை எப்படிப்பா உயிரோட விட முடியும்? எங்க உங்க கண்ணு? திவ்யா, நான் சொல்றதை கேளு. அதெல்லாம் எதுக்கு இப்போ? விடுங்கப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. பா, என்னப்பா பேசுறீங்க? பொறுமையா இருன்னு என்னைய சொல்றீங்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? திவ்யா, இல்லப்பா, எனக்கு அவளை கொன்னாதான்ப்பா வெறி அடங்கும். திவ்யா, நீ என்ன பேசுற நீ? இரு, திரு பத்தி நமக்கு தெரியாதா? இவ வேணும்னே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல திருக்கிட்ட போன் பண்ணி பேசு, என்ன ஏதுன்னு விசாரி. இந்த நேரத்துல அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சிட்டனா அப்புறம் தப்பான முடிவாயிடும். திவ்யா, அப்பா சொல்றத கேளு. முதல்ல திருக்கு போன் பண்ணு. இந்தா திருக்கிட்ட கேளு. போன் பண்ணு. சரிப்பா. போன் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. திரும்ப ட்ரை பண்ணு. என்னப்பா இது? நம்ம தெருவ பத்தி இவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. இல்ல, என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. இவ திரு மேல வீணா பழிய சுமத்துறா. என் புள்ள சொக்க தங்கம். இவ வேணும்னே அவன் மேல சேத்த வாரி இறக்கிறா. என்னங்க பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? ஏதாவது பண்ணுங்க. என்னங்க அப்பா, என்னங்க அப்பா, என்னப்பா, என்னப்பா ஆச்சு? ஏப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பா,
நீங்க தைரியமா இருந்தாதான் எங்க எல்லாருக்கும் தைரியம் வரும்பா. யார் மேல எந்த பழிய போடுறா பாருமா. என்னம்மா இதெல்லாம்? அப்ப ரூம்ல தனியா இருந்த என்ன கைய பிடிச்சு இழுத்து தப்பா நடந்துக்கிட்டாரு. பா, அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? அவ என்ன சொல்றான்னு பாருங்க. அவளை நான் விட மாட்டேன்ப்பா. அவளை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ திவ்யா, திரும்பவும் திருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவன் தான் எடுக்க மாட்டேங்கிறானே. மறுபடியும் ட்ரை பண்ணுமா. அவன் என்ன பிரச்சனைல இருக்கானோ. ஐயோ. திரு, அப்பா, திரு, திரு திரு, என்னப்பா ஆச்சு? திரு என்னப்பா நியூஸ்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்குள்ள எப்படி திரு இப்படி எல்லாம் நடந்தது? யார் அவ? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? நியூஸ பார்த்ததும் என் நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருக்குடா. கடவுளே, இப்ப நான் அழுதா அத பார்த்து என் பையன் உடைஞ்சு போயிடுவான். கண்டிப்பா நான் அழக்கூடாது. நான் அழவும் மாட்டேன். அவன் முன்னாடி எப்படியாவது என்னை கட்டுப்படுத்திக்கிட்டே ஆகணும். நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டப்பா, எங்களுக்கு தெரியும். ஆமாப்பா, கண்டிப்பா யாரோ திட்டம் போட்டு தான் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீ விடு. உன்னை நான் நம்பலன்னா நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறதுக்கான அருகதையே இல்லாம போயிடும். அம்மா தப்பா நினைச்சிருப்பாங்களோன்ற எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது. ம்? ம். ஆமாப்பா, நீ என்கிட்ட விளக்கம் சொல்ல வரத கூட நான் ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன். நீ பத்திரமாத்து தங்கம் திரு. நான் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாம ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு வந்தம்மா. என்னவோ போதாத நேரம் இப்படியெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் மனசுல எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. இப்போ எதுக்குப்பா நீ இங்க வந்த? நாங்க தைரியமா தான்ப்பா இருக்கோம். ஆபீஸ்ல நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே.